வீடியோ பாருங்க. ஒரே நேரத்தில் 4 பஸ்ஸுகள் காலையில் 8:57க்கு மார்த்தாண்டத்திலிருந்து தேங்காய்பட்டினம் நோக்கி போகுது. இந்த நேரத்தில் முக்காடு பஸ் ஸ்டாப்பில் ஸ்கூல் பிள்ளைகள் மார்த்தாண்டம் போகிற பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த பஸ்ஸுகள் திரும்பி வந்தது எத்தனை மணிக்கு தெரியுமா? காலையில் 9:35க்கு புதுக்கடையில் ஒரே நேரத்தில் பட்டணத்திலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி போகிற 3 பஸ்ஸு வந்து நிற்குது. இதெல்லாம் வீடியோவில் இருக்குது. இந்த ஸ்கூல் பிள்ளைகளின் மனநிலையை நம்ம கவனித்து பார்ப்போம். லேட்டாக ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல்லேருந்து வெளியில் போக சொல்லுவாங்க. அதேபோல் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. என்றைக்கும் இப்படி லேட்டாகி வர்றேன்னு திட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம டிரைவர்களுக்கு புரியலையே, என்ன மனசாட்சின்னு புரியல. இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வீடியோவில் இருக்குது. அதையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அரசு சரி செய்யும் வரை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வண்டி அந்த போர்டு வச்சிருக்கோம். போர்டு வச்சுனா வெளியே சரியாக கொடுக்குது. அப்போ நாளை சரியாடு இங்கே கொண்டு வந்துட்டு கடத்துட்டு சார் சார் இந்த தேங்காய்பட்டினம் ரோடு இந்த பஸ் வந்து 4 பஸ் சேர்ந்து போகுது, 3 பஸ் சேர்ந்து வருது. ஸ்கூல் டைமில் ஒன்றும் பிள்ளைகளை இது பண்ண முடியல. இப்போ வந்துட்டு இருக்கு 4 ஏரியாவிலேருந்து வரும். டைம் செட் பண்ணலையா? ஸ்கூல் 8:45 to 9:20 வரை முக்காட்டில் பஸ் வரும். இப்போ புதுக்கடையில் 3 பஸ் சேர்ந்து வந்து நிற்குது 9:30க்கு. வண்டி நம்பர்லாம் வீடியோவில் வந்துடும். அது என்னங்க அவங்க இப்போ சேர்ந்து வராங்க ஃப்ரீ பஸ். அது என்ன கணக்குன்னு தெரியல. பிள்ளைகள்லாம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது லேட் ஆகி போவாங்க. எவ்வளோ நேரம் நிற்கிறது? ஒரு பஸ் 500 பேர் சுற்றி போகிற பஸ் அடங்கி போச்சு. வேற ஒரு பஸ்ஸும் போகல. என்னைக்கு தான் நடந்துட்டு இருக்காங்க.